வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2025க்கான எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுற தேதி வந்து நமக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனுவல் பிளானில் வந்து இந்த மாதம் லாஸ்ட் வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து நம்மளுடைய எஸ்எஸ்சி அபிஷியல் வெப்சைட்டில் அதுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எந்த சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் வித் உங்களுடைய உடல் தகுதி தேர்வில் நமக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வித் நம்மளுக்கான எக்ஸாம் வந்து என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்த உடனே அப்ளை பண்ணுறாப்புல இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்திருக்கிற நோட்ஸ் வந்து இதுதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 5/9/2024 வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 5/9/2024 இந்த மாதம் எண்டு வரி, அதாவது 30/9/2024 வரி நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை தாண்டி ஒரு 3 மந்த் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 28 நாள் அல்லது 1 மந்த் வந்து நமக்கு வந்து டைம் தருவாங்க. எக்ஸாமுக்கு வந்து 3 மந்த் வந்து நமக்கு வந்து டைம் தருவாங்க. இந்த 3 மந்த் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 மாதத்தில் கண்டிப்பான முறையில் எக்ஸாம் வந்து நடந்துடும். எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது செகண்ட் வீக்கில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பான முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான், அதாவது ஆன்லைன் கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான். செகண்ட் வந்து உங்களுக்கு பிஇடி டெஸ்ட். தேர்ட் வந்து உங்களுக்கு பிஎஸ்டி டெஸ்ட். ஃபோர்த் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த 4 அடிப்படையில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாமில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 4 டாபிக் மட்டும்தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரீசனிங்லேருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்குறாங்க, 40 மதிப்பெண். அதுவே ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து 20 கொஸ்டின், அதுவும் 40 மார்க்கு. அடுத்து எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ், 40 மதிப்பெண். ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின், 40 மதிப்பெண். மொத்தம் வந்து உங்களுக்கு 80 கொஸ்டின், 160 மதிப்பெண். உங்களுக்கு வந்து 1 hour வந்து டைம் கொடுக்குறாங்க, அதாவது 60 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து தமிழ்லையே எழுதிக்கிடலாம். தமிழ் போன்ற 13 லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கிடலாம். எல்லா வெப்சைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் உங்களுக்கான 13 லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே உங்களுக்கு 13 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணுற லாங்குவேஜ் மட்டுமே எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கான அவைலபிளாக இருக்கும். இல்லை நான் இப்போ வந்து இங்கிலீஷில் அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் நான் தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எழுத முடியாது. ஆனால் நீங்கள் தமிழில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் இங்கிலீஷில் டாப்பிக்கில் பார்த்துக்கிடலாம். ஆனால் லாஸ்ட் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் மட்டும்தான் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து எழுத முடியும். அதையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் தான் இந்த வந்து நம்ம வந்து எழுத முடியும். இந்த 3 டாபிக் கொஸ்டின்ஸையும் நீங்கள் 13 லாங்குவேஜில் வந்து நீங்கள் வந்து எழுதிக்கிடலாம். அதையும் நீங்கள் கவனிச்சிக்கலாம். மொத்த மதிப்பெண்கள் வந்து 160 மதிப்பெண்கள். இதில் வந்து நீங்கள் 90+ மதிப்பெண் வந்து கட் ஆஃப் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நல்ல போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து போகலாம். 90 மதிப்பெண் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் 90 மதிப்பெண் எடுக்கலாம். செகண்ட் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டெஸ்ட் தான் உங்களுக்கு வந்து நடக்குது. பிஎஸ்டி டெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயில் கேண்டிடேட் வந்து ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லா கேட்டகரியிலையும் வந்து ஹைட்டுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓவரால் அதாவது ஓபிசியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெயில் வந்து 170 சென்டிமீட்டரும் ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே ஜஸ்ட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து ஜஸ்ட் வந்து தேவை கிடையாது. மென்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து நார்மலாக இருக்கும்போது 80 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். அதுவே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5% வந்து எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைட் எவ்வளோ
170 சென்டிமீட்டர் சொன்னோமா, அதே மாதிரியா வெயிட் வந்து நீங்கள் வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும்போது ஹைட்டை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய வெயிட்டை வந்து பார்க்குறாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மென் வந்து பாய்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் 24 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து கடக்கணும். அதுவே ஃபீமேல் வந்து 1.600 மீட்டர் 8 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இதை நீங்கள் வந்து கடந்தால் மட்டுமே உங்களுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அழைக்கப்படுவீங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயில் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 7 நிமிஷத்துலையும் 800 மீட்டரை வந்து ஃபீமேல் 5 நிமிஷத்துலையும் கடக்கணும். இந்த 2 தான் பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து நடக்குது. அதாவது ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னே வந்து உங்களுக்கான ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நம்ம எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவை பார்த்து இப்போயே நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம். யார் வேணாச்சும் இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம். அதாவது நான் எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டுமே நீங்கள் வந்து கட்ட தேவையில்லை. நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஏதாவது எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 100 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்டிஆர் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண தேவை கிடையாது. இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். வேறு எதுவும் இந்த எக்ஸாமை பற்றின டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அனைத்து இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு வரோம். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எது இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் அப்ளை பண்ணி படிக்கிறவங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப்லேருந்து ஃபயர் போர்ட்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலுமே இதே சிலபஸ் மட்டும்தான் அந்த இதுலேயும் கேட்குறாங்க. ஆனால் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் அந்த சிஐஎஸ்எஃப் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அதிகமான ஊதியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதாவது சேலரி வந்து எஸ்எஸ்சி ஜிடியோட அந்த ஃபயரில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபயரை பொறுத்த வரைக்கும் அதிகமான ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. எஸ்எஸ்சி ஜிடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து அதிகமான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது. அந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் கண்டிப்பான முறையில் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் வேகன்சி வந்து அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் போன இயர் வந்து வேகன்சி வந்து லாஸ்ட் நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்த இயருமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.